Ashok. So on this new year, I'm very happy to be with you on this informative video. So first, I want to wish you all a very happy, healthy and a prosperous new year, and we wish all of you to have a healthy and happy family. So every other infertility doctor will know that fertility treatment பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பேஷண்ட்டோட முக்கியமான எய்ம் ஒவ்வொரு நியூ இயருக்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான பேபி கட்டாயம் கிடைச்சிடணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இதுலேயும் 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ நேச்சுரல் சைக்கிள், IUI அண்ட் IVF. இதில் நேச்சுரல் சைக்கிளில் கன்சீவ் ஆக முடியல, IUIயில் கன்சீவ் ஆக முடியல, IVF தான் எனக்கு லாஸ்ட்டாக சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் அந்த IVF பற்றி பயமாக இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. கோவிட் வந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி, கேன்சர் வந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. IVF பற்றின 7 myths அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, IVFனாலே ட்வின்ஸ் தானா டாக்டர் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ IVFல நம்ம 2 எம்ப்ரியோ மோஸ்ட் ஆஃப் த ஃபர்டிலிட்டி சென்டர் இந்தியாவில் வைக்கிறாங்க. ஒரு சில இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் தான் இன்னும் கூட 3-4 எம்ப்ரியோஸ் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக we are keeping not more than 2 embryos for any patients. apart from ஒரு 2-3 பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் C கிரேடில் இருக்குன்னா 3 embryos வைப்போம். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் 2 எம்ப்ரியோ ஆர் சிங்கிள் செலக்டட் எம்ப்ரியோ தான் வைக்கிறோம். ஸோ இந்த 2 எம்ப்ரியோ ஏன் வைக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு எம்ப்ரியோ வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 எம்ப்ரியோ வைக்கிறதோட பர்பஸ் வந்து ஒரு எம்ப்ரியோ ஓட்டலைனாலும் இன்னொரு எம்ப்ரியோவாவது ஓட்டி வளர்ந்துடும் அப்படின்றதுனால தான். அது இல்லாமல் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே 100% சக்ஸஸ்னு கிடையாது. சில பேருக்கு நம்ம ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ 2000, 3000 வரும், அழகாக 2 குழந்தை சாக் தெரியும். ஆனால் 8 வாரத்துக்கு போகும்போது ஒரு குழந்தை மட்டும் வளரும், இன்னொரு குழந்தை வளராமல் போயிடும். அப்போது நம்மளுக்கு 2 வச்சா அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது ஹெல்த்தியாக பிறக்குன்ற கான்செப்ட்னால தான் 2 எம்ப்ரியோ வைக்கிறோம். ஆனால் IVFல 2 எம்ப்ரியோ வைக்கிறதுனால ரெட்டை குழந்தைகளுக்கான சான்ஸும் ஹை. ஒரு 30 to 40% ரெட்டை குழந்தைகள் வரத்துக்கு சான்சஸ் ஹை. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ரெட்டை குழந்தை தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் ரெட்டை குழந்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நடக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சிங்கிள் பேபி தான் வேணும் டாக்டர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இந்த ஒரு எம்ப்ரியோ வைக்கிறதா இல்லை 2 எம்ப்ரியோ வைக்கிறதான்ற முக்கியமான ஒரு டெசிஷன் வந்து பேஷண்ட், டாக்டர், இன்ஃபர்டிலிட்டி டாக்டர், எம்ப்ரியாலஜிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து எம்ப்ரியோட கிரேடிங், வயசு அண்ட் யூட்ரஸோட கெப்பாசிட்டியை வச்சு டிசைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு அடுத்த செகண்ட் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது, IVFல 2 எம்ப்ரியோ வைக்கிறீங்க டாக்டர், ஆனால் எனக்கு ஒரு பேபி தான் வளர்ந்துருக்கு, அப்போ இன்னொரு எம்ப்ரியோ என்ன ஆகும், வயிற்றில் ஏதாவது அது இந்த பேபி அஃபெக்ட் பண்ணிடுமா, இல்லை அதனால ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்குறது உண்டு. ஸோ IVFல நம்ம 2 எம்ப்ரியோ வைக்கிறோம், ஆனால் பாசிட்டிவ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் 5 வீக்ஸில் பார்க்கும்போது ஒரு கரு தான் தெரியுதுன்னா, இன்னொரு கரு வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரொம்ப சின்னது, அது பிளட்டு நம்மளோட ரத்த ஓட்டமே அதை கரைச்சிடும். அதனால் அது ஹெவி ப்ளீடிங் ஆகியோ இல்லை அம்மாவுக்கு வயிறுக்கு பிரச்சனை ஆக்கியோ எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது 2 சாக் வளருது, 5 வாரமோ 8 வாரத்துலையோ போய் ஒரு குழந்தையோட இருதய துடிப்பு மட்டும் நின்றுடுது. அப்போ இன்னொரு குழந்தைய அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% அதை அஃபெக்ட் பண்ணாது. இந்த வளராத குழந்தை வந்து தானாக அப்சார்ப் ஆகி அப்படியே நம்ம ரத்தத்தோடு கலந்துரும். டெலிவரி ஆகும்போது அதோட ஒரு சைன்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. யூஸ்வலாக 3ஆவது மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து கரைஞ்சிடுச்சு இல்லை இருதய துடிப்பு நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் நின்றுடுச்சுன்னா அது இன்னொரு குழந்தைய அஃபெக்ட் பண்ணி குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கோ இல்லை அபார்ஷன் ஆகிறதுக்கோ சான்சஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனிவே 2 குழந்தையில ஒரு குழந்தை குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சுகர்னால ஆயிடுச்சா இல்லை ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிபி இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைய எவ்வளோ சேஃபாக வச்சுக்க முடியுமோ வச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை 3ஆவது மாதத்துக்கு முன்னாடியே குறைஞ்சிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. அது நம்ம டிஎன்சிலாம் பண்ண மாட்டோம், தானாகவே அது கரைஞ்சிடும்.
கொஷின் எல்லாரும் கேட்குறது, என் ஒய்ஃப்க்கு எனக்கும் ரெட்டை குழந்தை தான் வேணும் டாக்டர், எனக்கு ரெண்டாவே வச்சுடுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து ரெட்டை குழந்தை டாக்டர், 2 குழந்தை சேஃப் தானே டாக்டர் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின்லலாம் ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். நம்ம ஊரில் எல்லாருக்கும் ரெட்டை குழந்தை வரதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் அவர் கல்ச்சர். நம்ம வந்து குழந்தைகளை போற்றி வளர்க்குறோம். ஆனாலும் ரெட்டை குழந்தை எல்லாருக்கும் வரணும்னு ஐவிஎஃப்ல 100% சொல்லவும் முடியாது. நம்ம 2 எம்ப்ரியோஸ் வந்து ஒரு 100 பீப்புளுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 30லேருந்து 40 பேருக்கு வந்து ரெட்டை குழந்தையாகவே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெட்டை குழந்தையாக வந்தது நிற மாதம் போய் ரெட்டை குழந்தையாக டெலிவரி ஆகிறது வந்து அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ரெட்டை குழந்தையாகவே டெலிவரி ஆகிடும். சில பேருக்கு தான் அந்த ரெட்டை குழந்தைய டெலிவரி ஆகாமல் ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல வேண்டியது, ரெட்டை குழந்தைங்களை நம்ம பார்க்கில் விளையாடும் போது, ஸ்கூலில் போய் விடும் போது பார்த்துருப்போம், கல்யாணம் ஆகும்போது பார்த்துருப்போம். அந்த ஸ்டேஜ்லலாம் ரெட்டை குழந்தைங்க அழகாக தான் இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ப்ரெக்னென்சியில் ரெட்டை குழந்தை வருது, அது இயற்கையாக கன்சீவ் ஆகியோ ஐயுஐ கன்சீவ் ஆகி ஐவிஎஃப் கன்சீவ் ஆகி எதில் ரெட்டை குழந்தை வந்தாலுமே சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் மிஸ்கேரேஜ் ரேட் ஜாஸ்தி, அதாவது அபார்ஷன் சான்சஸ் ஹை. 2வது ப்ளீடிங் வரலாம். ஃபுல் ப்ரெக்னென்சியும் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது. முக்கியமாக டெய்லி ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்கு போகிறது முடியாது. நிறைய நேரங்களில் தொடர்ந்து ஒரு பெண்மணியால் வேலை செய்ய முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஆஸ் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் வந்து இப்போ மாடர்ன் ட்ரெண்டுக்கு அதுவும் சேஃப்டியும் பார்த்து எல்லாரையுமே மொபைலாக இருக்க சொல்லி கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோடு இருக்க சொன்னால் தான் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. ஆனால் ரெட்டை குழந்தைக்கு மட்டும் இன்னும் எங்களால் மாற்ற முடியல. அவங்க ரிலேட்டிவாக கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருந்தால் தான் நம்மளால் நிற மாதம் வரைக்கும் குழந்தைய கொண்டு போக முடியுது. இது இல்லாமல் பிபி ஜாஸ்தி ஆகலாம். ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். அதனால் பிபியோட சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு கொஞ்சம் குட்டியாகவும் வரலாம் சில பேருக்கு. குழந்தைங்க 2மே கொஞ்சம் குட்டியாக, ஒரு நிற மாதம் ஒரு குழந்தை இருக்கிறதோட சைஸ் இல்லாமல் கொஞ்சம் குட்டியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிறந்த உடனே 2 பேரும் நார்மல் கேட்சப் க்ரோத் இருக்கலாம். இருந்தாலும் ப்ரெக்னென்சியில் ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னு சொல்லும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் ஹை. அண்ட் ப்ரீடம் குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா 5வது மாதம் வரைக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்காங்க ரெட்டை குழந்தைங்கள இருக்கவங்க. ஆனால் 5வது மாதம் ஆனோடனே வளைகாப்பு பண்ணணும்னு ஆசை வருது, ஊருக்கு போகணுன்னு ஆசை வருது, வெளியில் போகணுன்னு ஆசை வருது. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது சில பேருக்கு 7வது மாதமோ 8வது மாதமோ படிக்கிற உடஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரம் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஐசியூவில் வச்சு குழந்தைய பார்த்துக்கிற செலவு டென்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதெல்லாம் ரெட்டை குழந்தையாக நீங்கள் வேணும்னு நினைக்கும் போது தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். எல்லா ரெட்டை குழந்தையும் பிரச்சனையாகவும் சொல்ல வரல. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குழந்தை இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரெட்டை குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாரும் கேட்குறது, ஐவிஎஃப்க்கு நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணி இயற்கையாக ட்ரை பண்ணி ரொம்ப வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கடந்து வந்திருக்கோம் டாக்டர். உங்களுக்காகவே நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம், ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ எனக்கு 100% கேரண்டி தானே டாக்டர் அப்படின்னு கேட்குறது உண்டு. ஐவிஎஃப்ல நம்ம பண்ணுறது வந்து மற்ற ட்ரீட்மெண்ட் இயற்கையாக கன்சீவ் ஆகிறதும் ஐயுஐ விட ஒரு 2லேருந்து 3 மடங்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. ஆனால் அதுலேயும் 100% கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர் உங்களுக்கு 100% சொல்லணும்னா அவங்க பொய் சொன்னால் தான் உண்டு, உண்மையை சொல்லணும்னா கிடையாது. ஏன்னா நம்ம கடவுள் கூட போட்டி போட முடியாது, இயற்கையோட போட்டி போட முடியாது. முட்டைகளும் விந்தும் சேரலை, அதை நம்ம சேர்த்து வச்சு அதில் பெஸ்ட்டாக இருக்கிற எம்ப்ரியோவை எடுத்து நம்ம கர்ப்பப்பையில் வைக்கிறோம். அது மோஸ்ட் ஆஃப் 70% பேருக்கு சக்ஸஸ் ஆகிடுது. ஒரு 30% பேருக்கு ஃபர்ஸ்ட் டைமில் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. அதனால் நாங்கள் எங்களோட கணக்கீடுபடி 3 தடவை கரு வைக்கும் போது 90% பேரை எங்களால் வீட்டுக்கு ஹெல்த்தியான குழந்தையோடு அனுப்ப முடியுது. அதனால் ஐவிஎஃப்னாலும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை டாக்டர் மேலேயும் ட்ரீட்மெண்ட் மேலேயும் உங்கள் மேலேயும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஐவிஎஃப்ல குழந்தையோடு போக முடியும். ஃபர்ஸ்ட் டைமே எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 70% பேருக்கு முதல் தடவையே சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் 30% பேர் எங்கள் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி போராடி நானும் அவங்களும் சேர்ந்து போராடினா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் வரும். ஆஸ் அ டாக்டர் நாங்கள் மட்டும் போராடினாலும் சக்ஸஸ் வராது, நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணி நாங்கள் கைவிட்டுட்டாலும் சக்ஸஸ் வராது. ஸோ 2 பேரும் சேர்ந்து
ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒழுங்கான பாதையில் போனோம்னா நம்மளோட குழந்தைய கட்டாயம் ஹெல்த்தியாக வாங்கிட்டு வர முடியும். அஞ்சாவது கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது, ஐவிஎஃப்னா ரொம்ப ஹெல்த் ரிஸ்கா டாக்டர்? என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஹெல்த் ரிஸ்க் இருக்குமா? அது ரொம்ப வலிக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? இதையும் நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஐவிஎஃப் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 45 நாள் கிட்டத்தட்ட ஊசி போடுற மாதிரிலாம் இருந்தது. எங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஹிப்லலாம் பார்த்தீங்கன்னா குண்டாக வீங்கிட்டு வலிக்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 10 நாள் மட்டும் தான் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். அதுவும் ரொம்பவே ஈஸியாக போடுற இன்ஜெக்ஷன் தான். இன்சுலின் சிரிஞ்சஸ்ன்னு சொல்லி குட்டியான நீடில் வாட்டர் சால்யூபிள் இன்ஜெக்ஷன்ஸ். அதுவும் ரொம்ப 1 ml ரொம்ப சின்ன வால்யூமாக ஆக்கிட்டாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியும். ஸோ இன்ஜெக்ஷன் பெயின் கட்டாயம் கிடையாது. 10 நாள் தவிர கரு வச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். டெய்லி ஆயில் இன்ஜெக்ஷன் ஹிப்பில் போட்டுக்கிறது அந்த கான்செப்ட்லாம் எப்போயோ போயிடுச்சு. அதை நாங்கள் பண்ணுறதை விட்டு ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பயப்படுற சில பேஷண்ட்ஸ் கூட ஹாப்பியாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு போயிருக்காங்க ஐவிஎஃப்ல. ரெண்டாவது, ஹெல்த் ரிஸ்க் ஆகுமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா 3 தடவை ஐவிஎஃப் பண்ணிக்கிற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹெல்த் ரிஸ்க் வரது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஐவிஎஃப் போகும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஒரு தடவையும் ஐவிஎஃப் போகும்போது அந்த பெண்மணிக்கு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். 38 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வயதுக்கு ஸ்கேன் பண்ணுறோம். பிரெஸ்ட்டில் எப்படி அது கட்டி ஏதாவது இருக்கா, அதை நம்ம இன்ஜெக்ஷனை போய் ஜாஸ்தி ஆக்கிடுமான்றதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய்க்கான அறிகுறி ஏதாவது இருக்கான்றதுக்கு பேக்டீரியல் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்து அவங்க ஒரு பெண்மணி வந்து ப்ரெக்னென்சிக்கு ஃபிட்டாக இருக்காங்களா, முக்கியமாக 38 வயசுக்கு மேலே போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போகிறோம். இல்லை ஏற்கனவே அபார்ஷன் ஆனவங்களுக்கு அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ 3 தடவை ஐவிஎஃப் பண்ணுறது வந்து பொதுவாக எந்த ரிஸ்க்கும் இருக்காது. நீங்கள் அதுக்கும் மேலே நீங்கள் போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கே பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக டாக்டர் கூட உட்காந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன், நீங்கள் எல்லாரும் டிசைட் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் போக முடியுமான்றதை பார்க்கணும். ஸோ 6வது கேள்வி எல்லாரும் கேட்குறது, ஐவிஎஃப் பண்ணிட்டோம் சரி டாக்டர், என்னோட ஒய்ஃப் வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறவங்க எவ்வளோ ஃப்ரீயாக ஹாப்பியாக இருப்பாங்களோ அதே மாதிரி எங்களாலும் இருக்க முடியுமா, இல்லை ஃபுல்லாக பெட்லேயே தான் படுத்துருக்கணுமா, பெட் பேன் வச்சு யூரின் போகணுமா, சாப்பிட்டா கை கழுவுறதுக்கு தட்டில் வந்து தண்ணி தரணுமா? ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. டெஃபினட்டாக கிடையாது. இந்த ஒரு தப்பான ஒரு ஐடியாவை உங்கள் மனசுலேருந்து கட்டாயம் நீக்கிட்டோம். இப்போ ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், எம்ப்ரியோ உள்ளே வச்ச அன்னைக்கு அவங்க ப்ரெக்னென்சியாக தான் நாங்களும் நினைக்கிறோம், நீங்களும் நினைக்கிறீங்க. அதனால் நம்ம இயற்கையாக கன்சீவ் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட்டில் தானே இருக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஐவிஎஃப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வீட்டில் இருக்க சொல்கிறோம். உங்களோட வேலையாக அவங்களே செஞ்சுக்கலாம், குளிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 hour வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை செய்யலாம். அப்புறம் ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஸோ நிறைய கப்புள்ஸ், முக்கியமாக இந்த கொரோனா டைமில் லாஸ்ட் இயர்லாம் ஊர்லேருந்தெல்லாம் யாரும் வர முடியல. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வீட்டிலே இருந்து அவங்க மட்டும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஒரு பேஷண்ட் வந்து 10th டைம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கொரோனா டைமில் பண்ணியிருந்தோம். அவங்க டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ ஷி ஹஸ் டேக்கன் கேர் பை ஹர் செல்ஃப். அவங்களுக்கு எந்த மெய்டும் வரல. கொரோனா டைமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. 2 குழந்தையாக இருக்குது, ப்ளீடிங்காக இருக்குது, ஏற்கனவே 3 நாள் தடவை அபார்ஷன் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் வீட்டில் ஒரு மெய்டோ ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. எல்லா வேலையும் அவங்களால பார்க்க முடியாது. வீடு கூட்டி தொடச்சி ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் சமைக்கிற மெயில் வேலையெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஐவிஎஃப்னா பெட் ரெஸ்ட்டுன்றது கட்டாயம் கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி ஐவிஎஃப்னா சிசேரியன்ற கான்செப்டும் கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி எதுக்காக பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே கர்ப்பப்பையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலையோ ஃபைப்ராய்டு இருக்கிறதுனாலையோ இல்லை ஏற்கனவே சிசேரியன் ஆகிட்டு டியூபை வந்து நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க அதுக்காக 2வது ஐவிஎஃப் பண்ணோம்னா இவங்களுக்குலாம் தான் நம்ம டைரெக்டாக சிசேரியன் பண்ண போகிறோம். இதை டியூப்பில் அடப்பு இருக்குது, ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாததுனால நம்ம ஐவிஎஃப் பண்ணோம்னா அவங்களுக்கு தாராளமாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். ஸோ டாக்டர் அண்ட் த பேஷண்ட் 9 மாதத்தில் போகும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால்
கட்டாய சுகப்பிரசவம் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு எங்ககிட்ட ஐவிஎஃப் பண்ணி சுகப்பிரசவம் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஐவிஎஃப்னா சிசேரியன் ஆகிடும், ஐவிஎஃப்னா ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், வளைகாப்பு பண்ண முடியாது, ஊருக்கு போக முடியாதுன்ற கான்செப்ட் கிடையாது. நிறைய பேர் எங்ககிட்ட ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகிட்டு அவங்கவுங்க அம்மாவோட ஊருக்கு போய் டெலிவரி ஆனவங்க உண்டு. நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறது ப்ளீடிங் ஆனவங்களுக்கு, இல்லை ட்வின்ஸ் ரெட்டை குழந்தையா இருக்குது, கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிருக்கு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் வளைகாப்பு ஏதாவது ரெண்டாக பண்ணணும்னாலும் டாக்டர்கிட்ட கேட்டு தாராளமாக பண்ணலாம். லாஸ்ட்டாக 7th question, என்னோட பேபி ஐவிஎஃப்ல பிறக்கிற பேபி வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டாக்டர், அது தெரியுமா டெஸ்ட் டியூப் பேபின்னு அப்படின்னு கொஞ்சம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம், ஐவிஎஃப் தான் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம் டாக்டர், ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு கேட்குறவங்களும் உண்டு. ரொம்ப படித்து நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கூட இந்த கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஐவிஎஃப் குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் குழந்தை பிறந்து ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பெண்மணிக்கு யூஎஸ் ப்ரானுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நார்மலாக கன்சீவ் ஆகி நார்மலாக குழந்தை பிறந்துருச்சு. அதனால் ஐவிஎஃப்ன்றது 40 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி, எந்த குழந்தையும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஐவிஎஃப்ல முக்கியமாக என்ன பண்ணுறோம், செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு தான் நம்மளுக்கு அதுக்கு பேர் உண்டு. ஆனால் கருத்தரிப்பு மட்டும்தான் செயற்கை, மற்றதெல்லாம் இயற்கையாக தான் நடக்குது. முட்டையும் ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்றதை மட்டும்தான் நம்ம டெக்னாலஜி வச்சு டாக்டர்ஸ் அண்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட் சேர்த்து பண்ணித்தரோம். அந்த எம்ப்ரியோ எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளே விட்டுட்டோன்னா அது தானாக தான் மூவ் ஆகி போய் ஒரு இடத்துல ஒட்டி தானாக வளர்ந்து அம்மாவோட ரத்தத்தில் அது ரத்த ஓட்டத்தினால வளர்ந்து அது ஒரு குழந்தையாக வருது. இது எல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான். நம்ம முட்டையையும் விந்தையோட தன்மையை வந்து ஐவிஎஃப்ல மாற்றவே முடியாது. எந்த முட்டையும் எந்த விந்தும் அந்த பெண்மணிக்கிட்டையும் அந்த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வருதோ அதை தான் நம்ம கருவாக்கி தர முடியும். அதனால தான் நாங்களும் சொல்கிறோம், ஐவிஎஃப்க்கு வரதா இருந்தால் கூட கரெக்டான டைமுக்கு வாங்க, ரொம்ப வயசாகி வராதிங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து வர முட்டையும் விந்தையும் வச்சு தான் நாங்கள் குழந்தைய ஆக்குறோம், எங்களால் புதுசாக எதையும் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் ஐவிஎஃப்ல வர பேபிஸ் வந்து எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது. அனாமலிஸ், குழந்தைக்கு உருவத்தில் ஏதாவது பிரச்சனை வரதோ இல்லை மென்டல் ப்ராப்ளம் வருது, நார்மல் பாப்புலேஷனுக்கும் ஐவிஎஃப்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்றது ஸ்டடீஸில் ப்ரூவன் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஐவிஎஃப்காக பயப்பட தேவையில்லை, உங்கள் குழந்தை எல்லா குழந்தை மாதிரி நார்மலாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஐவிஎஃப் தேவைன்றது கிடையாது. சில பேருக்கு ஐவிஎஃப் மட்டும் அதில் அந்த முறையில் மட்டும்தான் குழந்தை நிற்குன்றவங்களுக்கு தான் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறோம். எத்தனையோ பேர் டெய்லி எங்ககிட்ட இயற்கையாக கன்சீவ் ஆகாமல் ஐயூஐயில் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க. ஆனால் இந்த முக்கியமான பதிவு நியூ இயர் அப்போ நாங்கள் போடணும்னு விரும்புறதோட பர்பஸ் வந்து ஐவிஎஃப்க்கு வரவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி எதெல்லாம் உண்மை எதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.